பிரதேச மாநிலம் வாரணாசியைச் சேர்ந்த சீதா என்பவருக்கு திருமணமாகி 15 ஆண்டுகள் ஆகுது. இவருடைய கணவர் பால் வியாபாரம் செஞ்சு வந்திருக்காரு. தினமும் அதிகாலை 5 மணிக்கு வியாபாரத்திற்கு சென்றதால் இரவு 10 மணிக்கு வீடு திரும்புவார். இந்த கால அவகாசத்தில் சீதாவுக்கு எதிர் வீட்டில் வசித்த மோகித் என்ற நபருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் நட்பாக தொடங்கிய இவரது பழக்கம் நாளடைவில் தகாத உறவாகவும் மாறியிருக்கு. இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்திப்பதை வாடிக்கையாகவும் வச்சிருந்திருக்காங்க. இந்த விவகாரம் சீதாவின் கணவருக்கு தெரிய வந்திருக்கு. அவர் சீதாவை சரமாரியாக தாக்கி கண்டிச்சிருக்காங்க. கணவரிடமிருந்து எப்படியாவது தப்பித்து மோகித்துடன் சேர்ந்து வாழ விரும்பிய சீதா, நாம் எங்கேயாவது சென்று விடலாம், உன் மனைவியை விட்டுட்டு என்னுடன் வந்துவிடு என்று மோகித்தை வற்புறுத்தியிருக்காங்க. இதனால மோகித் ஒரு கொடூரமான திட்டத்தை தீட்டிருக்காரு. மோகித் தன் மனைவியிடம் எனக்கும் எதிர் வீட்டு பெண்ணுக்கும் உள்ள கள்ள உறவு குறித்து பேசியிருக்காரு. சீதா என்னிடம் தவறாக நடக்க முயற்சித்திருக்கிறார். ஆனால் அவர் பணக்காரி. அவளை கொன்றுவிட்டு அவள் வீட்டில் இருக்கும் நகை மற்றும் பணத்தை எடுத்துக்கொண்டு எங்கேயாவது சென்று மகிழ்ச்சியாக வாழலாம் என்று மோசமான யோசனையை கொடுத்திருக்காரு. கணவரின் இந்த கொடூர திட்டத்திற்கு மோகித்தின் மனைவி சம்மதிச்சிருக்காங்க. திட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா, அன்றைய தினம் சீதாவின் கணவர் பால் வியாபாரத்திற்காக அதிகாலையே சென்றிருக்காரு. மோகித்தின் மனைவி சீதாவிடம் சென்று பேசி கொண்டிருந்திருக்காங்க. அப்போது பின்வாசல் வழியாக வந்த மோகித் மறைத்து வைத்திருந்த ஆயுதத்தால் சீதாவை சரமாரியாக குத்தி கொலையும் செஞ்சிருக்காரு. அதன் பிறகு அந்த தம்பதி இருவரும் அங்கிருந்து தப்பித்து பக்கத்து கிராமத்தில் பதுங்கியிருக்காங்க. வேலை முடிந்து வீடு திரும்பிய சீதாவின் கணவர் தனது மனைவி இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடப்பதை கண்டு அதிர்ச்சியில் உறைந்திருக்காரு. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சீதாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. விசாரணையை தொடங்கிய போலீஸ் எதிர் வீட்டில் இருந்த மோகித்தும் அவரது மனைவியும் திடீரென காணாமல் போனதை கண்டறிந்து கொலை நடந்த இடத்தில் இவருடைய துணிகளும் கிடந்திருக்கு. அவர்களின் தொலைபேசி எண்ணை கண்காணித்ததில் பக்கத்து கிராமத்தில் பதுங்கியிருந்த இருவரையும் போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கள்ளக்காதலை தொடர சீதாவை கொலை செய்ததை இருவரும் ஒப்புக்கொண்டிருக்காங்க. கள்ளக்காதல் விவகாரத்தில் பால் வியாபாரியின் மனைவி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் வாரணாசியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.